கவனிங்க, குதிரை அவ்வளவு பெரிய வீரியம் உள்ளதா இருந்தாலும் அதுக்கு அது நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா குதிரையை நடத்துகிறவர்கள் முதல்ல பண்றது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு கடிவாளம் தான் போடுவாங்க. இந்த குதிரைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கண்ணு முன்னாடி மட்டும்தான் பார்க்கும், வேற எங்கேயும் பார்க்காது, வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படியே லெவல் அப்படியே இருக்கும். ஏன் அப்படி போடுறாங்க அப்படின்னா, அது இந்த பக்கமும் பார்த்துச்சு அப்படின்னா எதை மறந்துடும் அப்படின்னா, லக்க மறந்துடும், முன்னாடி இருக்கிறத மறந்துடும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவையே நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்க கண்கள் நேராய் நோக்க கடவது, உங்களுடைய இருதயம் நேராய் இருக்கக்கூடாது. நீங்க ஒரு தரிசனத்தை உங்க வாழ்க்கையில சுமந்திருக்கிறீங்களா, ஒரு காரியத்திற்காக நீங்க போராடுறீங்களா, இந்த பக்கமும் கடல் என்ன கொந்தளிச்சு வந்தாலும் நீங்க அதை பார்க்கவே கூடாது. நீங்க இயேசுவை மட்டும்தான் பார்க்கணும். நீங்க இயேசுவை பார்க்கிற வரைக்கும் நீங்க மூழ்கி போக மாட்டீங்க. இயேசுவை நோக்கி பார்க்கிற வரைக்கும் அந்த சமுத்திரம் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்க. உங்களுக்கு முன்னாடி உங்களை அழைச்சவர் கர்த்தர், வா அப்படின்னு கூப்பிட்டவர் கர்த்தர், கடல் மேல நடந்தவர் கர்த்தர். அவரே ஆனால் உங்களை விடுதலை ஆக்குறதற்கும் கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். கர்த்தரிடத்தில் நான் கேட்டேன், அதையே நாடி. உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் கர்த்தரை விடக்கூடாது. உங்க குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் வர்ற வரைக்கும் நீங்க விடக்கூடாது. உங்க கணவனாருக்கு ஒரு மாற்றம் வருகிற வரைக்கும் நீங்க விடக்கூடாது. உங்க தொழிலில் ஒரு கையளவு மேகத்தை பார்க்கிற வரைக்கும் நீங்க விடக்கூடாது. இந்த பாவத்திலிருந்து நீங்க மனம் திரும்புகிற வரைக்கும் நீங்க விடக்கூடாது. இப்ப கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை நிறைவேற்றுகிற வரைக்கும் விடக்கூடாது. ஏன் நடக்காது? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உங்களை சுற்றி நெருங்க நிற்க, தாளந்தில்லாதவங்க வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க, ஒண்ணுமே இல்லாதவங்களை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். அவர்களுக்கு அந்த அற்புதத்தை செய்ய முடியுமானால், அவர்களை பயன்படுத்த முடியுமானால், அவர்களை ஒரு நாள் பிரகாசிக்கிற சுடர்களாய் நிற்பாட்ட முடியுமானால், உங்களையும் என்னையும் ஆண்டவரால நல்ல கைகளை தட்டி கண்டிப்பா அவர்களுக்கு ஒரு தேவன், நமக்கு ஒரு தேவன் அல்ல, நாம் எல்லாருக்கும் ஒரே தேவன். ஹalleluya. 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அற்புதம் செய்ய முடியுமானால் எனக்கு கர்த்தர் செய்ய முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு செய்ய முடியுமானால் எனக்கு ஆண்டவர் செய்ய முடியும். யோசேப்பை கர்த்தர் அப்படி பயன்படுத்த முடியுமானால் என்னையும் கர்த்தர் அப்படி பயன்படுத்த முடியும். அவருடைய வல்லமை குறையல்ல, அவருடைய இரக்கம் மாறல்ல. ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் நல்ல கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சொல்லுங்க, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்.